ஹலோ சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 9 வார சாய்பாபா விரதத்தில் 3வது வாரம் விளாக் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து 2 வாரமாக வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? இது 3வது வாரம். இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே டே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா முன்னாடி நாள் நாங்கள் வந்து சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம். இங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் தான். விக்ரவாண்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மாதம் ஆகுது. நாங்கள் எப்பயும் சென்னைக்கு போகிறதா, இந்த டைம் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் போல் கிளம்பியிருந்தோம். 5 மணிக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்பணுமா, அங்கே போகிறதுக்கே 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரதுக்கே 10க்கு மேலே ஆகி, அப்புறம் தூங்குறதுக்குமே லேட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு வழியும் செய்யலை. காலையில் எந்திரிச்சதே 5:30 மணி தான். நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தால் எனக்கு ஒரே ஷாக்கு. முன்னாடி நாள் எந்த வேலையும் செய்யலையா, கிச்சனில் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம். நைட்டு லேட் ஆச்சுல்ல, நைட்டே வந்து கழுவி வச்சுட்டு தான் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வியாழக்கிழமை அப்படின்றதால அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல் டே வர ஸ்கூலு, ஆஃப் டே இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம என்றைக்காச்சும் லேட்டாக எழுந்திரிக்கிறப்ப தான் நம்ம என்ன சமைக்கிறதுனே தெரியாது. முன்னாடி நாள் கொஞ்சம் பாப்பா கிட்டே கேட்டு வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். அவள் கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்துட்டா அவளும் சாப்பிட்டு வந்துடுவா. இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு காலையில் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவளுக்கு ரசம் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் 1 பாட்டில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவளுக்கு மட்டும் ரசம் ரைஸ் பண்ணிவிட்டு கூடவே வாழைக்காய் பொரியல் வச்சுருந்தேன். காலைல சமைக்கிறதுக்கு வந்து ராகி சேமியா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது எப்பயுமே வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஹெல்தினாலே யாருக்குமே பிடிக்காது. ஆனால் நான் எப்படி பிடிக்க வச்சேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். நார்மலாக நம்ம அப்படியே காய்கறியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சமைச்சோம் அப்படின்னா குழன்னு ஆகிடும். இல்லை அந்த ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கும், யாருக்குமே பிடிக்காது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்த டைம் செய்யட்டாமா அப்படின்னு போய் கேட்டால் கூட ஓகே செய்ய அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரவணா ஸ்டோர் போயிருந்தோம் இல்லையா, அங்கே தான் வந்து இந்த சாப்பிங் போர்டு வாங்கினேன். ரொம்ப நல்லா வெயிட் பண்ணி, இதுக்கு முன்னாடி மரத்தில் வச்சுருந்தேன். அதுவுமே வந்து 2 உடச்சிக்கிச்சா. அப்புறம் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டீல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கிட்ட நான் ஸ்டீலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஊர்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதுக்காக தான் சரி இந்த டைம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகும்போதே பிளான் பண்ணி வாங்கிட்டு போனேன். நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்குது. இதில் சப்பாத்தி கூட உருட்டிக்கலாம் போல், எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சு. எந்த பொருள்னாலுமே நான் கொஞ்சம் யோசித்து தான் வாங்குவேன். இன்றைக்கி ராகி சேமியா வந்து நார்மல் வாட்டரில் உப்பு மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து விஷயமே. நம்ம எப்பயுமே வந்து டைரெக்டாக போட்டு குக் பண்ணும்பொழுது ஒரு மாதிரி ஆகிடும். இட்லி பாத்திரத்தில் ஊற வச்சது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சேமியா வந்து நல்லா உதிரியாக வெந்திருக்கும். நீங்கள் எந்தெந்த காயெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. நான் வந்து சீசன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். நார்மலாக என்னோடய குக்கிங் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். காரம் அதிகமாக போட மாட்டேன், ஏன்னா பசங்க சாப்பிட்ணும் அப்படின்றதால. இன்றைக்கி 2 மிளகா தான் போட்டால் அதுவே காருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க ராகி சேமியா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நடுவில் நான் நல்ல மோட்டிவேஷனாக ஒரு 2-3 விஷயம் பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம்னா அது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம மனசை டவுன்ஃபால் பண்ணுற ஆளுங்களை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நம்ம கூட வச்சுக்கவே கூடாது. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம நினச்ச விஷயத்தை நம்பி நம்ம பண்ணுவோம், அதுதானே முக்கியம். இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்போம், இல்லை இது நம்மளால் முடியாதுன்னு நம்ம வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், நம்ம டிமோட்டிவேட் பண்ணுற ஆளை வந்து நம்ம கூட வச்சுக்காதீங்க. என்னை வந்து நிறைய பேர் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறப்போ, அந்த குட்டி பிளேஸில் நீ எப்படி வீடியோ போடுவேன், அதெல்லாம் செட் ஆகாது, நீ விட்டுட்டு வேறு எதனா பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுவே நினச்சி நானுமே வந்து நம்மளால் முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்பே பண்ணிட்டேன். சேனல் ஓப்பன் பண்ணி 1 மாதம் வீடியோ போட்டு ஒரு 4 மாதமாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையே மறந்துட்டு வீடியோ போடவே இல்லை. இப்போ தான் வந்து ஒரு 1 மந்த்தாக கன்சிஸ்டன்சியாக போட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பண்ணணும்னு நம்ம நினைக்கிறப்போ யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நினச்சி நம்ம மைண்டு வந்து ஆமாம் நம்மளால் முடியாதுன்னு ஏற்றுக்குவோம், நம்மளுடைய ட்ரீமையே மறக்க வச்சிரும். அதனால் அந்த பாசிட்டிவாக பேசுகிறவங்கள வந்து கூட வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்க கூட இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க டிமோட்டிவேட் பண்ணுறவங்கலாம் கூட வச்சுக்காதீங்க. இந்த ராகி சேமியா கதைக்கு வருவோம். இது நான் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், உதிரியாக இருக்கும். தேங்காய் கூட நம்ம
திருவி போட்டுக்கலாம் ஃபைனலாக. அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கல. பாப்பாவுக்கு சைட் பை சைட் நான் ரசம் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இதுவுமே ரொம்ப அவளுக்கு பிடிக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். சைட் டிஷ்க்கு வந்து வாழைக்காய் தான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸு கட்ட வைக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ தான் பார்த்து செஞ்சு கொடுத்தா கூட ரிட்டன் வர சொல்ல அப்படியே பாதிக்கு பாதி சாப்பிடாம தான் எடுத்துன்னு வருவா. இன்றைக்கும் கண்டிப்பாக எடுத்துன்னு வருவான்னு தான் நினச்சின்னு இருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிடவே இல்லை. பாதி மட்டும் சாப்பிட்டு பாதி எடுத்துன்னு வந்துட்டான். எங்கள் அம்மா தான் எனக்கு வெரைட்டியாக சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் வந்து அப்போல்லாம் நான் ஓரளவுக்கு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா டேஸ்ட்டாக சமைப்பாங்க. கோவக்காய் ரைஸ், மாங்காய் ரைஸ், அவங்க ரைஸ் வெரைட்டிஸ்லாம் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ தூரம் இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலையா, இல்லை நான் வந்து சமைச்சா என் பொண்ணுக்கு பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பால் சாதம், தயிர் சாதம் இதை மாதிரி தான் பிடிக்குதே. நம்ம பார்த்து செஞ்சால் கூட அதிகபட்சமாக ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸோ எது கொடுத்தாலுமே அது மட்டும் மீதி ஆகாமல் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவா. உங்கள் வீட்டில் குட்டீஸ் எப்படி? நீங்கள் லேட்டாக எழுந்துச்சிட்டா என்ன சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வந்து இந்த கத்தி ஷார்ப் பண்ணுற இதுவும் வாங்கிட்டு வந்தார். அதை தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். நல்லாவே ஷார்ப் ஆகுது. உங்களுக்கும் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பாப்பா ஸ்கூல் கிளப்பி அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தம்பி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்குறது, பால் கொடுக்குறது, இது மாதிரி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி நாளும் நான் பண்ணவே இல்லையா. எப்பயுமே நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் பண்ணிவிடுவேன். இந்த வாட்டி சரவணா ஸ்டோர் போயிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆனதெல்லாம் நைட்டு பண்ணவே இல்லை. அப்புறம் காலையில் வந்து ஒரு வழியாக பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். காலைல டைம் அப்படின்றதால எந்த ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ண முடியாது, எல்லாருமே வேலையாக இருப்பாங்க இல்லையா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே வேலை செஞ்சோன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி காலையில் யாருக்கும் பண்ண முடியாது அப்படின்றதால பண்ணவே இல்லை. ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்டுட்டு நான் மட்டும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணியை பிடிச்சி வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே நின்னா ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இந்த ஃபீல் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த பாதியில் கை கழுவிட்டு தண்ணி குடிக்கிற பழக்கமே இல்லை. அந்த ஃபுல்லாக பாத்திரமும் கழுவி முடிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி நிம்மதியாக குடித்தோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில டைம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயம் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் வந்து எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. சில நேரத்தில் நல்லா போவோம், சில நேரத்தில் கொஞ்சம் குழப்பமாக போயிடும். அதுதான் வந்து லைஃபே. ஆனால் அதிகமாக யோசித்து டென்ஷன் எடுத்துகிட்டே இருந்தால் நமக்கு தானே கஷ்டம். என்ன நடக்குதோ அதை காமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே போனால் வாழ்க்கையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு தோணுச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம மனசு அமைதியாக இருந்தால் தான் எந்த வேலையாக இருந்தாலும் அதை நல்லா செய்ய முடியும். அதுக்காக தான் எதுவாக இருந்தாலும் சரி, மனசை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போகிறது தான் பெஸ்ட்டு. இன்றைக்கி வந்து 3வது வாரம் சாய்பாபா விரதம். ரொம்ப ஹாப்பியாகவே இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவே முடிஞ்சுது. இன்றைக்கி நிறைய ட்விஸ்ட்டு என்னென்னா வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பாபாவுக்கு இன்றைக்கி என் பையன் தான் அபிஷேகம் பண்ணணுன்னு இருந்திருக்கு போல். விளக்கேற்றணும் போயிட்டு ஃபேனை போட போகிறான். ஹால்லேயே வந்து இருக்கா, தனியாக பூஜை ரூம் எதுவும் இல்லைல்ல. அதனால் வந்து ஃபேன் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணால் தான் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சரிடா நீயும் வா என் கூட வேலை செய்யின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருந்தேன். அவனுமே வந்து ஜாலியாக செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து தலைவர் தான் ஃபுல்லாக அபிஷேகம்லாம் பண்ணார். பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. எப்படின்னா நம்மளை பார்த்துட்டு அவனுக்கும் தோணுச்சு இல்லையா. ஆனால் எப்பயுமே அவன் கையை பிடிச்சி நான் சின்ன வயசுலேருந்தே அபிஷேகம் பண்ண வைப்பேன். ஆனால் அவன் தனியாக பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டான். என் பொண்ணுமே வந்து ஸ்கூல் போகாமல் சின்ன குழந்தையாக வீட்டில் இருக்க சொல்ல அவளுமே இதை மாதிரிலாம் பண்ணியிருக்கா. இப்போ அவளும் வளர்ந்து ஸ்கூல் போயிட்டா. இவனும் இன்னும் 2 வருஷத்தில் வளர்ந்து ஸ்கூல் போயிடுவான்னு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லபடியாக 3வது வாரம் சாய்பாபாவுடைய ஆசீர்வாதத்தோட ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சாய்பாபா விரதம் வந்து நானும் இருந்திருக்கேன், இப்போது எனக்கு 5 வாரம் முடிஞ்சிருச்சு, நிறைய எனக்கு வேண்டுதல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் சாயப்பான்றீங்க. எனக்குமே வந்து சாய்பாபா அப்படின்றத விட சாயப்பான்னு சொல்லும்பொழுது தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா. எனக்கு வந்து சாமி பக்தி அதிகமாகவே இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி
சாய்பாபா கிட்ட கேட்டு ஒரு விஷயம் நடக்காமல் போனதா சரித்திரமே இல்லை. அது நடக்க லேட் ஆனால் கூட சரி, கண்டிப்பாக அது நடந்துடும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த விரதத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 9 வாரத்துக்குள்ளே என் வேண்டுதல் நடந்துடும். நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 9வது வார வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி நாள் சரவணா ஸ்டோர் போகிறேன்னு, அங்கே தான் இந்த பேக் எடுத்துன்னு வந்தேன். காலையில் ராகி சேமியா சாப்பிட்டுட்டின்னா ஈவினிங் நீ ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நான் ஐஸ்கிரீம் செஞ்சு வைக்கிறேன்ட்டு சொன்னேன். அதுக்காக தான் இன்றைக்கி பண்ணலான்ட்டு எடுத்தேன். அதே மாதிரி அவள் ஒரு வாய் மட்டும் சாப்பிடல, மீதி எல்லாமே எப்படியோ மிரட்டி சாப்பிட வச்சுட்டேன். எப்படி பண்ணுறதுன்ட்டு யோசித்து பார்த்தேன். அவள் தர்பூசணி இருந்துச்சு, அதில் தான் கேட்டா, ஈவினிங் சாப்பிட்டா தலைவலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. மதியத்தில் கூட தர்பூசணி கொடுத்துடலாம், ஈவினிங்கில் கொடுக்கக்கூடாது இல்லையா. அதனால் மக்கானா வச்சு தான் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாவே வந்துருந்துச்சு. 2 கப் போல் மக்கானா எடுத்து வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக பிஸ்தாவும் ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே ஆப்ஷனல் தான். சுகருக்கு பதிலாக நான் பேரிச்சம்பழம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே முந்திரி மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துட்டேன். இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி தானே, அதனால் நல்லா காய்ச்சின பாலை ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். 1/2 அன் ஹவர் நல்லா ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினா ஆறிடும் இல்லையா, ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊற வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். இது செய்கிறப்பே மதியம் 1 மணி 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் ஃப்ரீசர்லேயே வச்சேன். அதுக்கப்புறம் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்றதையே சொல்கிறேன். கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே சிரப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ராபெரி சிரப் இருக்கு இல்லையா, அதுதான். வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை அப்படின்றதால நான் ஸ்ட்ராபெரி சிரப் தான் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி நம்மளுடைய ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றியாச்சு. இது ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஆனால் 8 மணி நேரம் போல் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. மீதி இருந்தது ஒரு குட்டி பவுலில் ஊற்றி வச்சுட்டு போயிருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ண மக்கானா ரொம்பவே ஹெல்தி. ஃபாக்ஸ் நட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம், புரோட்டீன் எல்லாமே இருக்குது. நான் இப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றப்ப தான் இவ்வளோ விஷயமும் இவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். என் பொண்ணுக்கு பட்டரில் ரோஸ்ட் பண்ணி சால்ட் போட்டு கொடுத்தாலே ரொம்பவே பிடிக்கும். நான் இது ஹெல்த்தின்னு தெரிஞ்சதுலேருந்து கண்டிப்பாக வாங்கிடுறேன். மக்கானா ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணியிருக்கேன், இது குழந்தைங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு தான் வராங்க. பாப்பா ஈவினிங் ஸ்கூலில் போய் பாப்பா கூப்பிட்டுட்டு அப்படியே சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டோம். தம்பி தூங்கினதால வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து பார்த்தா அது செட் ஆகவே இல்லை. ஏன்னா 3 மணி நேரம் தானே ஆச்சு, அதனால். ஆனால் தனியாக கப்பில் மீதி இருந்தது ஊற்றி வச்சுருந்தால அது கொஞ்சம் நல்லா செட் ஆகிருந்துச்சு. என் பொண்ணு சாப்பிட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டா. அவளுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்து. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.